தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கணும்னு பெரும்பான்மையான மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கவில்லை. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் சுமார் 4,93,25,000 வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. தற்போதைய ஆளுங்கட்சிக்கு வாக்களிச்சவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 1,72,26,000 தான். மீதம் இருக்கக்கூடிய சுமார் 3,21,00,000 பேரும் நம்பிக்கை கோருகின்ற இந்த கட்சிக்கு, உங்க கட்சிக்கு எதிராக வாக்களிச்சிருக்கிறாங்க என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஐயா, 2006 உங்க தாத்தா கலைஞர் அவர்கள் இருக்காரு, கலைஞர் கருணாநிதி அவர்கள், உங்களுக்கு அவர் தானே எடுத்துக்காட்டு, முன்னுதாரணம். 26% வாங்கிட்டு முதலமைச்சர் ஆனாரே, அவரை நீங்க கேள்வி கேட்க முடியுமா? திரு உதயநிதி அவர்களே, எங்க தாத்தா 26% தான் வாங்கினாரு சொல்லுங்க. 74% தான் எதிர்த்து நின்னாங்க மக்களு, அதனால அவர் தலைவரே கிடையாது. பேசுங்க. எங்க கலைஞர், எங்க தாத்தா எங்க முதலமைச்சர் தவறு பேசுங்க. உங்களுடைய தாத்தா திரு ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் 26% வாங்கி முதலமைச்சர் ஆகும் பொழுது, உங்க கூட இருந்தவங்க 2006 கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 பேரும், கம்யூனிஸ்ட் கட்சியும் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் கூட இருந்துச்சு. அவ்வளவு பெரிய கூட்டணி அமைச்சே நீங்க 26% தான் வாங்குனீங்க, 96 தொகுதி ஜெயிச்சீங்க. இந்த அரசியல் ஏன் புதுசுன்னா 50 வருடங்கள் கழித்து திரு எதிர்கட்சி தலைவர் இளவரசர் உதய அவர்களே, நீங்க ஒவ்வொரு தொகுதிக்கும் 30 கோடி ரூபாய் செலவு பண்ணீங்க. 30 கோடி.